ஹாய் எஸ்எஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சாய் சரண் ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறான். June 2 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்துட்டான் சாய் சரண். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. அவனே சாய் சரணே எழுந்து ப்ரஷ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டான். இன்னும் குளிச்சுட்டான்னா அவ்வளோதான், ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருவான். இப்போ இந்து டிஃபன் சமைச்சுன்னு இருக்காங்க. காலையில் டிஃபன் என்னென்னா சாய் சரண் டே என்னடா பண்ணுகிறேன். சாய் சரண் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கான். காலைல டிஃபனுக்கு அவனுக்கு சப்பாத்தி, பட்டாணி குருமா. என்னம்மா இந்த அம்மா காலையில் இல்லை மாவு தாங்குது. கரெக்ஷன்மா. இவர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் லட்டு சாப்பிடக்கூடாதுன்னா லட்டு சாப்பிட்டுனுக்கிறாரு. லட்டும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. நம்ம மத்தியானத்துக்கு சாய் சரனுக்கு லஞ்சு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அவனுக்கு முருங்கைக்காலாம் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க இது, அதுக்கப்புறம் முட்டை. ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து விடணும். இப்போ சாய் சரண் குளிச்சுட்டான்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு போய் குளிக்கலாமா? ஸோ வழக்கமாக இந்து வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க கிச்சனில். நான் சாய் சரணை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி போட்டு விட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. எஸ்எஸ் ஃபேமிலி, இன்றைக்கு அதிசயமே எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்குது. என்னென்னா சாய் சரணும் விகாசனும் தியானம் பண்ணுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். மூச்சு இழுத்து மூச்சை மட்டும் கவனி செட்டு. உன் கவனம் எல்லாம் மூச்சிலே இருக்கணும். விகாசினே வந்து தியானம் பண்ணுறாங்க. மடியிலே லட்டு வச்சுன்னுக்கிறாங்க. இந்த அம்மா தியானம் பண்ணல, லட்டை வந்து சுவாசத்துட்டு இருக்குது. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு குளிக்க வச்சிருவோம். நான் குளிக்க வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 8:15 படிப்பான். ஒரு 1/4 மணி நேரம் ஹோம்ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு 8:30 வரைக்கும் படித்தான்னு ஒரு 8:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா 8:45 வரைக்கும் சாப்பிடுவான். ஒரு 9 மணிக்கெல்லாம் அவனுக்கு ஸ்கூல் போய் விட்டணும். 9:15 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 9 மணிக்குள்ளே ஸ்கூல் விட்டோம்னா ரீடிங் அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அது காலை நேரத்தில், அந்த 1/4 மணி நேரத்தில். இந்த காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டாங்க. 6 to 8 எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு போகலையானா நானும் போகணும். 18ஆம் தேதி காலேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே பிரிட்ஜ் கோர்ஸ் இன்னில் தான் ஆரம்பிக்குது. மண்டே இல்லை இன்றைக்கி. சாய் சார் எனக்கு சப்பாத்தி ரெடி பண்ணுக்கிறேன். இந்த கொஞ்சம் ரெஸ்ட்டு. 2 மணி நேரமாக கண்டினியூஸாக வேலையாக செஞ்சுன்னுக்கிறாங்க. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு அதை காய வச்சு ப்ளஸ் டிஃபனு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நானும் கொஞ்சம் இந்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நானுமே எல்லாமே சமைப்பேன். அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் கிச்சனில். முடியல அப்படின்னா சாமான்களை வருத்தேன், இல்லை சமைக்கிறது ஏதாவதுன்னா சமைச்சிட்டு கிடப்போம். இப்படி தான் 2 பேரும் மாறி மாறி செஞ்சுக்கும். சப்பாத்தி சாய் சரனுக்கு காலையில், அப்படி எங்களுக்கும் சப்பாத்தி தான். இப்போ சொல்லு, சப்பாத்தி எப்படி செட்டு நல்லா இருக்குதா? சப்பாத்தி பட்டாணி குருமா. அம்மா டேஸ்டாக இருக்கா? சூப்பரா. முட்டை வந்துருக்கு. சப்பாத்தி இல்லையா? பாத்தில் எடுத்துக்கிட்டு ஆமாம். அவ்வளோதான். அதை எடுத்து போட்டுருக்கேன். அவ்வளோதான். என்ன ஆள் மட்டும் அரிசி. ஓ மைக்கிங். தேங்க்யூ, வெரி குட் ராமு. இந்த வெரி குட். சாப்பிடுங்க. நீ பாப்பா சாப்பிடுங்க. குழம்ப காணும் பாப்பாவுக்கு. வை பாப்பா வை. டைம் ஆச்சு. இந்த சாய் சரனுக்கு லஞ்ச் ரெடி. ஒயிட் ரைஸு, அதுலேயே முட்டையை மறைச்சி வச்சுக்கிறோம். பொரியல், பீட்ரூட் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம், ஒரு மாம்பழம் நேற்று வாங்கிட்டு வந்தோம். செங்கம் போயிட்டு வந்தோம். தம்பியோட ஒய்ஃபுக்கு வளக்காப்புக்கு. அது ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக போடுவோம். அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுனால விட்டோம். முருங்கை போட்ட சாம்பார் ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு பாட்டில் தண்ணி அவனுக்கு போதுன்னா இங்கே குடிச்சிக்கிறான். அங்கேயே தண்ணி இருக்குது, குடிச்சிக்கிறான். போடு சட்டை. டைம் ஆச்சு. இரு போடாது சட்டை போடு. நம்ம தூரம் போய் கூட மேலே ஊற்றிட்டு போகிறான் நம்மளை.
விட்றாடே அது தோச்சு தாண்டா சேட்டு நல்லா தோச்சு தான் சேட்டு சரி தண்ணி போட்டு தொடச்சிக்கலாம் சரியா இந்த சாக்ஸ் இது போட்டு சாக்ஸ் போட்டு அவனை போடும் தொடி அம்மா எங்கே பாரு இந்த அம்மா ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்கப்பா இங்கே சாமான கழுவுறாங்கப்பா பெரிய ஆள் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுன்னுப்பா போடு போடுமா போடு 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 மாற்றி மாற்றி இவங்களே செஞ்சுக்கிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா பர்ஃபெக்டாக செய்ய முடியல இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க ஆனால் செய்வாங்க அப்படி படுத்து தூங்கிட்டியா மருதாணி வச்சுதான் சொல்லுங்கிறா கரெக்டா ஷூ எடுத்து வச்சுது சரி போகலாம் ஓகே சஸ் ஃபேமிலி ஸோ சாய் சார்னோட மார்னிங் ரொட்டீன் இதுதான் சாய் சார்னை போய் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன்னா 3:30 மணிக்கு சரியாக கூட்டின்னு வந்துடும் அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ஒரு 1 hour பண்ணுவான் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட்டு மறுநாளைக்கு தான் ஏதாவது படிக்கணுன்னா படிப்பான் ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஒரு 1 hour வேலை அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சா ஈவினிங் டைம் சாய் சார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சாய் சரண் ஈவினிங்கில் ஹோம்ஒர்க் மட்டும் தான் பண்ணுவான் மற்ற எல்லாம் பண்ண மாட்டான் ஒரு விளையாட்டு ஜாலியாக இருப்பான் ஓகேவா சார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்